வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சிம்பிளான 10 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட்டை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கணும். சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் உங்களுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ இதில் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சூடான தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கட்டிகள் இல்லாமல் மாவு உங்களுக்கு நல்லா வரணும். ஸோ அதனால் நல்லா கலக்கி விட்ருங்க. கட்டிகள் ஆகாது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை கப்புக்கு அரை கப் தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டதுக்கு அப்புறமா நாம் இங்கே பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு நாம் இது ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா அமுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு மாவு சாஃப்டாக வந்துடும். பிசைய தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இது நம்மளுக்கு மாவு ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். நெக்ஸ்ட் எப்படி ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன். லைட்டாக பார்த்திங்கன்னா ஓரத்தில் நான் கத்திரிக்கோலில் ஒரு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நாம் இந்த கவருக்குள்ளே தான் நம்ம மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பால் கவரு, ஜிப்லாக் கவரு எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு நீளமாக பார்த்திங்கன்னா ஸ்டிக் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி போட்டுக்கலாம். இன்னும் நீங்கள் நீளமாக ஸ்வீட் வேணும்னா அப்படியே உடைவிடாமல் நீங்கள் நீளமாகவே எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட போகிறேன். ஸோ அதனால் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ இது நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கடாயில் ஆயில் போட்டு வச்சுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதையே ஒவ்வொன்றா எண்ணெயில் ஆட் பண்ணி விட்டுறலாம். போடையில் அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இது நீங்கள் குக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் இது குக் ஆகணும். ஸோ நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகி வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். அதை நல்லா நீங்கள் வறுத்து விட்றலாங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தேங்காய் வறுத்து வரட்டும். பாருங்கள், நல்லா தேங்காய் வறுபட்டுருச்சு. இருக்கட்டும். இதையே நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா சர்க்கரையும் ஏலக்காவும் பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த பவுலில். பாருங்கள், அது கொஞ்சம் ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வறுத்தோம்ல, அது ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம பிளேட்டில் நம்ம செஞ்ச ஸ்வீட்டை நான் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் எடுத்து இந்த மாதிரி சுகரில் கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா நாம் இதையே தேங்காவிலும் ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கோட் பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காயிலையும் சுகர்லேயும் கோட் பண்ணி எடுக்கல. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ இது நம்மளுக்கு ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதே மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள்,
இதை நாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி தாங்க நம்ம எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் மேலே தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டிங்கனாலும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தானுங்க, ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல், நம்ம வறுத்து தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.